ஓம் சர்க்குருவே போற்றி. கணக்கன்பட்டி சித்தர் கோவில் வரலாறானது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. கணக்கன்பட்டி சித்தர் கோவிலில் அமாவாசை பூஜையில் நடக்கக்கூடிய அதிசயங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் சிறப்பு பூஜைகள் பார்த்திங்களா இந்த கணக்கன்பட்டி ஆலயத்தில் நடைபெறும். சித்தர்கள் சூட்சுகம நிலையில் பக்தர்களுக்கு அருள் புரிவராங்க. மேலுமே அவங்களோட ஜீவ சமாதியில் சக்தி அதிகரிக்குங்க. பக்தர்களோட வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். அன்னதானமானது இந்த ஆலயத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பது இந்த ஆலயத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பல்வேறு நலன்கள் அவங்களோட வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடைய வைக்கிறாருங்க. குறிப்பாகவே சித்தர்கள் தங்களோட பக்தர்களுக்கு அருளுவதாகவும் அவங்க சொன்னபடியே நடப்பதாகவும் பல பேருமே அனுபவ ரீதியாகவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அமாவாசை போன்ற சிறப்பு நாட்களில் சித்தர்கள் சூட்சுகம ரூபத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருவதாகவும் அவங்களோட ஜீவ சமாதி புதிய உத்வேகம் பெறுவதாகவும் சொல்லப்படுறாங்க. இந்த கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல்வேறான அதிசயங்களையும் அற்புதங்களும் நிகழ்ந்திருக்கு. நிறைய பேர் அனுபவ ரீதியாகவும் சொல்கிறாங்க. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு நல்ல அதிர்வலைவுகள் உணர்வதை நீங்களுமே உணர முடியும். கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு ஒரு டைம் சென்று வாங்க, நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்மளுடைய கணக்கன்பட்டி சித்தர் ஐயா கோவிலோட சிறப்புகளையும் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுவும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ரொம்ப ரொம்ப கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அமாவாசை ஆலயத்தில் இன்றுமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயமானது நிறைய இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுறாங்க. மேலுமே அமாவாசை பூஜையில் கலந்து கொள்ளும் பக்தர்கள் சித்தர்களோட அருளை பெறுவதாகவும் வாழ்க்கையில் மாற்றங்களையும் உணர்வதாகவும் தெரிவிக்கிறாங்க. இந்த கோவில் நடை பார்த்திங்களா காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரைக்குமே கோவில் நடையானது திறந்திருக்கும். மேலுமே இங்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் மிகச்சிறப்பாக பூஜைகளானது நடப்படும். அந்த பூஜையில் நம்ம கலந்து கொண்டாலே நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் காண முடியும். மேலுமே அந்த ஆலயத்தில் சென்றாலே ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ள ஒரு மன ரிலாக்ஸ் ஆனது மன நிம்மதியானது கிடைக்கும் அப்படின்னு நிறைய பக்தர்கள் தெரிவிக்கிறாங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவும் செஞ்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனிதரோடு மனிதராக வாழ்ந்து பல்வேறான மனிதர்களோட வாழ்க்கையில் அவர் வாழ்ந்த காலத்திலே பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்திருக்கிறாருங்க. மேலுமே அவர் பார்த்திங்களா சித்தர் ஜீவ சமாதி ஆயிட்டுக்கப்புறம் பல்வேறான அதிசயங்களையும் பல்வேறான அற்புதங்களையும் நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி வந்திருக்காராம். மேலுமே அது எல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த ஆலயத்தோட சிறப்புகளையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் பார்த்திங்களா எங்கே இருக்குது அப்படின்னா பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இந்த கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இந்த ஆலயமானது இருக்குது. இந்த கணக்கன்பட்டியில் வாழ்ந்த சித்தரை பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக பார்க்க போகிறோம். கணக்கன்பட்டி சித்தர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்களா பழனிசாமி. இவர் தன்னுடைய வாழ்க்கையை பொது வாழ்வில் அர்ப்பணித்து கொண்டு இவர் தினமும் கடவுளுக்காக பணியாற்றி வந்திருக்காரு. இவருடைய உடல் முழுவதுமே பச்சை நிறம் கொண்ட உடைய தான் இவர் எப்போவுமே அணிந்து கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு பெரிய மூட்டையை எப்போதுமே அது வைத்து கொண்டே இருப்பாராம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா இவர் பார்த்திங்களா நம்மளுடைய கஷ்டங்களையும் சுமப்பதாக ஐதீகம். அதனால் எங்கே போனாலுமே அவர் தூக்கி கொண்டே செல்வாராம். அந்த மூட்டையை யாராவது தொட வந்தாங்க அப்படின்னா அது கோபமாக கத்தி அவங்கள விரட்டி விடுவாராம். கடவுளோட அனுகிரகத்தினால பல்வேறு வகையான அற்புதங்கள் நிகழ்த்திய பிறகு ஜீவ சமாதியுமே அடைந்து விட்டாருங்க. இந்த கணக்கன்பட்டி பழனியிலிருந்து திண்டுக்கல் செல்லும் மாநில நெடுஞ்சாலையில்
பழனியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 503 மீட்டர் உயரம் உள்ளதுங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாலுகா உள்ளிட்ட கனகன்பட்டி கிராமத்தில் அழுக்குமுட்டை சித்தர் சமாதியானது அமைஞ்சிருக்கு. இங்கு அவருடைய பக்தர்கள் ஆலயம் அமைத்து வழிபட்டு வராங்க. மேலுமே இவரை தரிசிக்க தினமுமே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு செல்வதை வழக்கமாக வைத்திருக்காங்க. மேலுமே இந்த அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இன்னும் நிறைய பக்தர்கள் அங்கு செல்கிறாங்க. காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும், மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும், காலை 7 மணிக்கு சிறப்பு மண்டல பூஜையுமே நடைபெறும். மேலுமே கணக்கன்பட்டி சித்தர் எந்த நேரமுமே ஒரு பரட்ட தலையுடனும் அதற்கு மேலே ஒரு துண்டை வைத்து தலப்பாக கட்டியிருப்பாருங்க. இவர் பழனியில் இருக்கும் அனைத்து கோவில்களும் அவர் வாழ்ந்த காலத்தில் சுற்றி வருவாராம். ஆரம்பத்தில் இவரை கண்ட ஊர் பொதுமக்கள் பார்த்திங்களா, இவர் ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லி கல்லால் கூட அடித்து சம்பவமே நடந்திருக்கான். இவர் அழுக்கு மூட்டையை கையில் வைத்து சுற்றி வருவதனால இவரை பழனி சுற்று வட்டார பொதுமக்கள் அனைவருமே இவரை மூட்டை சாமி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பழனியில் 2 பெரிய மலைகள் இருக்காங்க. அதில் ஒன்று பழனி முருகன் கோவில், மற்ற ஒன்று இடும்பன் கோவில். அந்த இடும்பன் கோவிலில் பல வருடங்கள் வாழ்ந்து வந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. பழனி மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கணக்கன்பட்டி அப்படிங்கிற ஊரில் சுற்றி வந்தாராம். அப்போது ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்த பொழுது அந்த வழியே சென்ற ஒரு கார் ஒன்றை வழிமறித்தாராம். அந்த காரோட உள்ளே வெளிநாட்டிலிருந்து வந்த தம்பதிகள் தன்னுடைய மகனுக்கு வாய் பேச முடியாமல் இருந்ததுனால அவங்க பழனி மலையை முருகனை தரிசனம் செஞ்சு கொண்டு இருந்தாங்களாம். அவங்கள கணக்கன்பட்டி சித்தரில் பார்த்தீங்களா காரில் இருந்து இறங்கி வா அப்படின்னு சொன்னாராம். அந்த தம்பதிகளுக்கு என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்களாம். பிறகு காரில் இருந்து இறங்கி வந்த அந்த பெண்மணியிடம் கணக்கன்பட்டி சித்தர் எதிரில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணிக்கு என்ன பண்ணுறது, இவர் போய் திடீர்னு பிரியாணி பொட்டணம் வாங்கிட்டு வர சொல்கிறாரு, சரி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாவும் போய் ஒரு பிரியாணி பொட்டணத்தை வாங்கிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு ஆச்சரியம், இது உன் மகன்கிட்ட கொடு அப்படின்னு அவர் சொன்னாராம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த பெண்மணி அவங்களோட குடும்பம் ஒரு சுத்த சைவம் சாப்பிடக்கூடியவங்க. அந்த பெண்மணிக்கு பிரியாணி சுவையானது பிடிக்காமல் மூக்கை பிடித்து கொண்டு பிரியாணியானது வாங்கி கொண்டு கொடுத்துருக்காங்க. பிரியாணி வாங்கி வந்த பிறகு கணக்கன்பட்டி சித்தர் பார்த்திங்களா, இந்த பிரியாணி உன்னுடைய மகனுக்கு கொடு அப்படின்னு சொன்னாராம். அந்த பெண்மணி ரொம்ப தடுமாற்றத்தோடு நம்ம பையனுக்கு பிரியாணி கொடுக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு தடுமாற்றத்தோடு வாங்கி அந்த சாப்பாட்டை பிரித்து பார்த்த பொழுது ஒரு ஆச்சரியம் நிகழ்ந்ததாம். என்ன அப்படின்னா, அந்த பெண்மணி வாங்கி வந்த அந்த பிரியாணி பொட்டணமானது சாம்பார் சாதமாக மாறிச்சான். இதனை பார்த்து தான் அந்த பெண்மணிக்கு ஒரே ஆச்சரியம். மேலுமே அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கணக்கன்பட்டி ஐயாவை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்களா, ஒரு வண்டி அந்த அம்மாவை நோக்கி வந்திருக்கு. அம்மா வண்டி வருது, ஓரமாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய் பேச முடியாத இருந்தாங்க இல்லையா, அந்த பையன் கத்திருக்கான். அதை பார்த்தோன்னா எங்கள் அம்மா ஒரே ஷாக்காயிட்டாங்க. பிரியாணி வாங்கிட்டு சாம்பார் சாதமாக மாறி இருந்தது. அதே மாதிரி வாய் பேச முடியாத பையன், நம்ம பையன் திடீர்னு வாய் பேசுகிறான். இது எல்லாமே சித்தர் ஐயாவோட மகிமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதை உணர்ந்து அந்த அம்மா குடும்பத்தோடு காலில் விழுந்து சித்தர் ஐயாவை வணங்கிட்டு அவங்க மறுபடியும் அவங்க ஊருக்கு சென்றிருக்காங்க. மேலுமே இவர் வாழ்ந்த காலத்தில் இப்படி பல்வேறான அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டே இருந்திருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் இவர் ஜீவ சமாதி ஆனதுக்கு அப்புறமே அவங்க பல்வேறான அதிசயங்களையும் பல்வேரோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வந்திருப்பாங்க. மேலுமே என்னோட அனுபவத்துலையுமே சொல்கிறோம், கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் வரும். இது நிச்சயமாக 100% நான் சொல்கிறேங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்களுமே கூட உங்களுக்கு தீராத கடன் பிரச்சனை, நோய்கள் பிரச்சனை, திருமணம் ஆகாத பிரச்சனை, குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆலயத்திற்கு, அதாவது ஒரே மாதத்தில் போனோன்னு நிறைவேறும்னு சொல்ல முடியாது, தொடர்ந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் அமாவாசை பௌர்ணமி பூஜை இந்த மாதிரியான டைமெல்லாம் நீங்கள் போயிட்டு கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவை உங்களோட முழு மனதோட முழு நம்பிக்கையோட முழு உறுதியோடு நீங்கள் அவருக்கு பூக்களை போட்டு அர்ச்சனை செஞ்சு நீங்கள் வழிபட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். நிறைய பேர் இது பார்த்திங்களா அனுபவ ரீதியாகவும் சொல்கிறாங்க. மேலுமே இந்த 18/1/2026 அன்று வரக்கூடிய அமாவாசையானது சிறப்பான அமாவாசை. இதில் கலந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிதார்த்தம் இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்களா கூட அன்றைய நாளில் நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயமாக காண முடியும். கணக்கன்பட்டி ஆலயத்திற்கு சென்று வந்தாலே ஒரு நல்ல ஒரு அதிர்வலைகளை உணர முடியும். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு பாசிட்டிவான
விஷயங்கள்லாம் நல்லா நடக்கும். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் எப்போதுமே இடைவிடாத அன்னதானமானது நடைபெறும். அந்த அன்னதானத்தை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அதே மாதிரி அதை சாப்பிடும் போதுமே ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்கள், பக்கா டேஸ்ட். நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டுக்கும் அங்கே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்கே சூப்பராக இருக்கும். மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று நம்ம சாப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை, காய்கறி கட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு வரலாம். நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் கணக்கன்பட்டி சித்தர் ஐயாவோட சிறப்புகளையும், மேலுமே அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும், அந்த ஆலயத்திற்கு சென்று வந்தால் கிடைக்கக்கூடிய யோகங்களையும் பார்த்தோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி மறக்காமல் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு கணக்கன்பட்டி சர்க்குரு ஐயா பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி சர்க்குருவே போற்றி, ஓம் கணக்கன்பட்டி பழனிசாமி ஐயாவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தீங்களா, உங்களோட அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் விவோஸ், தேங்க்யூ.